Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். மேகதாது விவகாரம். அருகருகே அமர்ந்த சிஎம் விஜய் சிவகுமார், அமித்ஷா முன்னிலையில் பரபரப்பு. சென்னை அடுத்த கோவளத்தில் தென்மண்டல கவுன்சிலின் 31வது கூட்டம் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் துவங்கியது. இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய், கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், கேரள முதல்வர் வி.டி. சதீஷன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதால் அந்த மாநிலத்தின் சார்பில் துணை முதல்வர் மல்லுப்பட்டி விக்ரமார்கா பங்கேற்றுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மாநாட்டில் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டுள்ளார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் பகுதிகளின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பது இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதில் காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை, முல்லை பெரியாறு அணை உள்ளிட்ட நதிநீர் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை பிரச்சினைகள், ஆந்திர மாநில மறுசீரமைப்பு தொடர்பான விவகாரங்கள், நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெறுகிறது. இது தவிர உட்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில் முதலீடுகள், சுற்றுலா வளர்ச்சி, விமான போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட பொதுவான மாநில விவகாரங்களும் விவாதிக்கப்படுகின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிப்பது, விரைவு நீதிமன்றங்களின் செயல்பாடு, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவது குறித்தும் ஆலோசனை நடைபெறுகிறது. மேலும் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை மாநிலங்களில் செயல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் அருகருகே அமர்ந்திருப்பது அரசியல் மற்றும் தமிழக கர்நாடக விவகாரங்களின் பின்னணியில் கவனம் பெற்றுள்ளது. முதல் சந்திப்பில் முக்கிய ட்விஸ்ட். அமித்ஷாவுக்கு விஜய் கொடுத்தது என்ன? சென்னை அடுத்த கோவளத்தில் தென்மாநில முதல்வர்கள் மாநாடு இன்று துவங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரள மாநில முதல்வர்கள், தெலங்கானா துணை முதல்வர், புதுச்சேரி கவர்னர், அனைத்து மாநில மூத்த அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இதில் பங்கேற்பதற்காக அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். முதல்வர் விஜய் அவரை நேரில் சந்தித்து வரவேற்றார். முதல்வர் பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக அமித்ஷாவை சந்தித்த விஜய் அவருக்கு பூங்கொத்து கொடுத்ததுடன் ஒரு பையை வழங்கி அதில் ஏதோ இருப்பதாகவும் விளக்கினார். அமித்ஷாவுக்கு முதல்வர் விஜய் அளித்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன என்பதுதான் தற்போது ஹாட் டாபிக் ஆகியுள்ளது. தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றும் உணவுப் பொருளா, கலைப்பொருளா அல்லது வேறு ஏதேனும் சிறப்புமிக்க ஒன்றா என மக்கள் மனங்களில் கேள்வி எழுந்துள்ளது. எனினும் அந்த பையில் என்ன இருந்தது என இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். அமைச்சர் ஆதவ் விளக்கம். சவுதியில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதிமுக சார்பில் சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்து பேசியதாவது: சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழில் செய்து வந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த மாவீரன் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் சுட்டத்தில் பலியானார். ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சவுதி அரேபியாவில் புலன் விசாரணை நடந்து வருகிறது. இதனால் மாவீரன் உடலை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அவரது உடலை தமிழகம் கொண்டுவர தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. காயமடைந்த மூவரை தமிழகம் அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மயிலாடுதுறை கலெக்டர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என ஆதவ் அர்ஜுனா கூறினார். ஒண்டி வீரன் நினைவு நாள். முதல்வர் விஜய் ஸ்டாலின் புகழஞ்சலி. ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் நம் மண்ணில் சுதந்திர கனலை ஏற்றிய விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு நாளில் அவரது தியாகத்தை போற்றி வணங்குவோம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார்.
மாவீரன் பூலித்தேவனின் படை தளபதியாக விளங்கி நெருக்கட்டும் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து நின்று நிலைகுலைய செய்ததோடு தன் ஒரு கரத்தையே இழந்த போதிலும் பல போர்களை புரிந்து தாய்நாட்டு விடுதலைக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தையும் தேசப்பற்றையும் நெஞ்சார போற்றிடுவோம். வீரம் செறிந்த தமிழர் வரலாற்றில் ஒண்டி வீரன் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். இதேபோல் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட செய்தியில் 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலேயே ஆங்கிலேய படைகளுக்கு அடிபணிய மறுத்து அவர்களை அடித்து விரட்டிய ஒப்பில்லா வீரத்திற்கு சொந்தக்காரரான ஒண்டி வீரனின் நினைவு நாள். பூலித்தேவரின் சிறந்த போர்படை தளபதியாகவும் தென்னகத்தின் விடுதலை உணர்ச்சியை வெளிப்படுத்திய தென்மலை போர் நாயகனாகவும் திகழ்ந்த அப்பெருந்தீரரின் புகழ் அழியாது மக்கள் மனங்களில் வாழும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். இனி இது கட்டாயம். மத்திய அமைச்சர்களுக்கு மோடி அதிரடி உத்தரவு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களின் இன்ஸ்டாகிராம், எக்ஸ், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதள செயல்பாடுகள் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன. அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை சமூக வலைதளங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஒவ்வொரு அமைச்சரும் மேற்கொண்ட பணிகள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது. குறிப்பாக மே 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை அமைச்சர்களின் சமூக வலைதள செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பது குறித்து மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு அமைச்சரிடமும் வழங்கப்பட்டது. இந்த மதிப்பீட்டில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். இளைஞர்களை அதிகம் ஈர்க்கும் வகையில் செல்ஃபி வீடியோக்கள் மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பிரதமர் மோடி தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். இதனால் மத்திய அமைச்சர்களும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய செயல்பாடுகளை மேலும் அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினருடன் தொடர்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். இளைஞர்களிடம் அரசின் திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு செல்லவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது மாணவர்களிடம் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் செய்யப்பட்டுள்ள சாதனைகள் குறித்து அமைச்சர்கள் எடுத்துரைப்பார்கள். அதே நேரத்தில் நாட்டில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து மாணவர்களின் கருத்துக்களையும் அமைச்சர்கள் கேட்டறிவார்கள். இந்த பல்கலைக்கழக பயணங்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் ஒருங்கிணைக்க உள்ளனர். இதன் மூலம் சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி பல்கலைக்கழகங்கள் வழியாகவும் இளைஞர்களுடன் மத்திய அமைச்சர்கள் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்த உள்ளனர். ஏவுகணை தயாரிப்பில் தனியாருக்கு வாய்ப்பு. DRDO நடவடிக்கை. நாட்டின் பாதுகாப்புத் துறைக்கு தேவையான ஆயுதங்கள், ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் ஒரு காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டன. ஆனால் சமீப காலமாக ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள், முக்கிய தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது அதிகரித்துள்ளது. ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் சுயசார்பு அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன. ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருகிறது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் சுயசார்பு நிலையை விரைவில் அடையவும் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள், ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் தயாரிப்பில் தனியார் துறையையும் ஈடுபடுத்த DRDO திட்டமிட்டுள்ளது. தனியார் துறையையும் கூட்டு பங்காளியாக சேர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் கோரப்பட்டுள்ள தகுதிகளின் அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம். அந்த நிறுவனங்களின் தகுதி, திறன், கட்டமைப்பு உள்ளிட்ட அம்சங்களை மதிப்பிட்டு நிறுவனங்களுக்கு தகுதி சான்று வழங்கும் பணிகளை DRDO மேற்கொள்ளும். அடுத்த 2 ஆண்டுகளில் இத்திட்டத்தை முழு வீச்சில் செயல்பாட்டுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதாக DRDO அதிகாரிகள் கூறினர். ஏறுமுகத்தில் தங்கம் விலை. 1 கிராம் 14,600 ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கேற்ப இந்தியாவிலும் தங்கம் விலையில் தினமும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. நேற்று காலையில் குறைந்த தங்கம் விலை மாலையில் உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. மாலையில் சவரனுக்கு 1,560 ரூபாயும் கிராமுக்கு 195 ரூபாயும் உயர்ந்து ஒரு சவரன் 1,15,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து 1,16,800 ரூபாய்க்கும் கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 14,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.